உன் தேவனாய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் வல்லை வல்லவர், அவர் ரட்சிப்பார். அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார். அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். இங்கே பாருங்க, இந்த வசனம், உன் தேவனாய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பார். அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார். அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். இது வந்து செப்பனியா என்ற ஒரு தீர்க்கதரிசி. நம்ம வேதத்தில் பார்த்தீங்கன்னாக்கா குறைஞ்சி ஒரு 12 சின்ன தீர்க்கதரிசிகள் இருக்காங்க. பெரிய தீர்க்கதரிசிகள் ஏசாயா, எரேமியா, எசேக்கியேல், தானியேல், அதை போல் பெரிய பெரிய தீர்க்கதரிசியில் இருந்தாங்க. ஆனால் சிறிய தீர்க்கதரிசியில் இந்த தீர்க்கதரிசி ஒருத்தர் செப்பனியா. சரியா? இது சொல்லியிருக்கிற இந்த காரியத்தை பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப பயங்கரமான காரியம், ரொம்ப வல்லமையான காரியம். இயேசுவுக்கு உன் தேவனாய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார் அப்படின்னா அதுக்கு நீ தகுதியாக இருக்கணும். எத்தனை பேர் இங்கே தகுதியாக இருக்கிறீங்க? அதை நினச்சிங்க. சரியா? கையை மட்டும் தூக்காதீங்க, அலையில சொல்லாதீங்க, எதுவும் சொல்லாதீங்க. உன் மனசோட நீ பேசிக்கோ. ஏன்னா இந்த தீர்க்கதரிசி பார்த்தீங்கன்னா செப்பனியா 1வது அதிகாரம் எடுங்க. 1வது வசனத்தில் பார்த்தீங்கன்னாக்கா எடுத்தீங்கன்னா சத்தமாக வாசிக்க பார்க்கலாம். ஆமோனின் புத்திரனாகிய யோசியா என்னும் யூதா ராஜாவின் நாட்களில் எஸ்கியாவின் குமாரனாகிய அமரியாவுக்கு குமாரனாகிய கெதனியா என்பவனுடைய மகனாகிய கூஷின் குமாரன் செப்பனியாவுக்கு உண்டான கர்த்தருடைய வசனம். அப்போ பாருங்க, இந்த 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 யோசியான்றவனை பற்றி நீங்கள் படிக்கணுன்னாக்கா, இந்த யோசியான்ற ராஜா யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, யோசியாங்கிற ராஜா நம்ம 2 நாளைக்கு முன்னாடி தான் பார்த்தோம், எசேக்கியா ராஜான்னு இல்லையா? ஞாயிற்றுக்கிழமை பார்த்தோம். எசேக்கியா ராஜா என்ன பண்ணான்னா செவுத்து பக்கம் சமயத்தை திரும்பி அழுதானா. அப்போ ஆண்டவர் அவங்களுக்கு 15 வருஷத்தை சேர்த்து கொடுத்தாராம். அந்த அவனுடைய பரம்பரையில் வந்த இந்த யோசியான்ற ராஜா, இந்த யோசியான்ற ராஜா என்ன பண்ணான், அவன் ஆளும்போது அந்த நாட்டில், யூதே நாட்டில், எருசலேமில் அத்தனை விக்கிரகங்களையும், அத்தனை வழிபாடுகளையும், அத்தனை பாகாலன் பீடங்களையும், பலிபீடங்களையும் எல்லாத்தையும் என்ன பண்ணான், இடிச்சு போட்டான். என்ன? ஆனால் கடைசியில் அவனே இறந்து போயிட்டான். ஆனால் அவன் இருக்கும்போது தான் இந்த தீர்க்கதரிசி இருந்தான். இந்த தீர்க்கதரிசி சொன்ன காரியங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ஆசீர்வாதம் வந்து கிடையாது. இந்த தீர்க்கதரிசி சொன்னது எதுவுமே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கான ஆசீர்வாதமே கிடையாது. அவன் சொன்ன ஒரே ஒரு காரியம், முக்கியமாக சொன்னது என்னென்னா, இஸ்ரேல் மக்களுக்கும் இஸ்ரேல் நாட்டு மக்களுக்கு மட்டுமல்ல, அதை சுற்றி இருக்கிற நாடுகளில் இருக்கிற மக்களுக்கு சொன்னது என்னவென்றால், எரிகின்ற நெருப்பாலே தேவன் அவர்களை நியாயம் தீர்த்து, நெருப்பு தழலாலே அவர்கள் பாவங்களை, அவர்களின் அக்கிரமங்களை, அவள் தீய சக்திகளை, அவள் தீய நடவடிக்கைகளை, அவர்கள் தீய காரியங்களை அவளை விட்டு சுட்டெரிப்பார். ஏன்னா கர்த்தராகிய தேவன் விரும்பின ஜனம் எது? பெரிய ஜாதி எது? இஸ்ரேல் ஜாதி இல்லையா? இஸ்ரேல் ஜனம் கானான் தேசத்தில் இருந்தாங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க? கானான் தேசத்தில் போய் கானானை வந்து இஸ்ரேலை மாற்றினாலும் அவங்களிருந்து அந்த இது என்னது, பாவம், அக்கிரமம், விபச்சாரம், வேசித்தனம் எதுவுமே என்ன பண்ண முடியல, அவங்களை விட்டு போகலை. என்ன அதான் பார்த்தீங்கன்னாக்கா 6 லட்சம் போர் வீரர் எகிப்தை விட்டு வெளியில் வந்தானுங்க. போர் வீரர் மட்டும் 6 லட்சம் பேர் வந்தான். ஆனால் அங்கே போய் சேர்ந்தது எத்தனை பேர்? 2 பேர். அந்த 2 பேர் யார்? காலேபும் யோசுவாவும். காலேபும் யோசுவாவும். அந்த காலேபு அவன் சாகிற வரைக்கும் என்ன பண்ணான்? அங்கேருந்து மக்களை, மலைஜாதி மக்களை என்ன பண்ணான்? விரட்டி அடித்தான். ஏன்னா கர்த்தராகிய ஆண்டவர் அவனோடு இருந்தார். என்ன அப்போ பாருங்கள், அவ்வளோ வல்லமையான தேவன். இந்த செப்பனியா இதில் எழுதிருப்பில் பார்த்துங்க, நீங்கள் புரிந்து கொள்ள என்னன்னாக்கா, இங்கே அமர்ந்திருக்க நிறைய பேர் இப்போ நான் சொன்ன மாதிரி நாங்கள் என்ன நினைக்கிறோம்? கிறிஸ்தவன் நினைக்கிறோம். ஆனால் நம்மளுக்குள்ள கிறிஸ்து எத்தனை பேர்த்தில் இருக்கிறாரு? இப்போ ஏசாமி அப்படி திறந்து காட்டு, எல்லாத்தையும் எல்லாருடைய எழுதியத்தை திறந்து காட்டு அப்படின்னாக்கா ரொம்ப பரிதாபமாக இருக்கும். சரியா? அதுதான் இங்கே நிறைய பேர் நம்ம அமர்ந்திருக்கோம். எல்லோரும் நம்ம தேவ பிள்ளைகள்,
நம்ம கிறிஸ்தவன், கிறிஸ்தவள், ஊழியக்காரன், ஊழியக்காரி என்று மாறுதலுக்கு பெருமைப்பட்டுக்கிறோம். ஆனால் தேவன் செப்பன் என்ற தீர்க்கதரிசி மூலமாக உனக்கு சொல்வது என்னவென்றால், உன் பாவம் கொடுமையானதாக ரத்தாம்பர சிவப்பா இருந்தாலும் நீ அவ எல்லாவற்றையும் அடிக்கடி தினந்தோறும் நீ நினைக்கும் போதெல்லாம், உனக்கு ஞாபகம் வரும் போதெல்லாம் அது பாவம் அல்ல அப்படின்னு சொல்லி உன்னை விட்டு அதை தள்ளி போடாத. அந்த பாவங்களுக்காக மனதுருகி, நீ செய்த அக்கிரமங்களுக்காக மனதுருகி, நீ செய்கின்ற ஒவ்வொரு தவறான காரியத்துக்கு மனதுருகி அழுது பாவ அறிக்கை செய்வது உனக்கு பழக்கமாக்கி கொண்டால் இந்த வருடத்தில் உன்னை ஆண்டவர் ஆசீர்வதிக்க வல்ல தேவனாக இருக்கின்றார். பாவ அறிக்கை என்பது உன் மனசுல எப்போது இருக்க வேண்டும். அதுதான் இந்த செப்பனியா 1வது அதிகாரம் 2வது அதிகாரம் 3வது அதிகாரத்துக்கு வாசித்தினாக்கா அதில் உனக்கு ஆண்டவர் கொடுக்குறது. இன்னைக்கு செப்பனியா 3:17 நான் அழகாக எடுத்து உனக்கு கொடுத்துட்டேன். ஆனால் உன் தேவன் உன்னில் இருக்க வேண்டும் என்றால் நீ செய்ய வேண்டியது என்ன? உனக்குள்ளா இருக்கிற உன்னுடைய இருதயத்தை சுத்தப்படுத்த வேண்டும். சரியா? நீ அப்படி செய்யும்போது அவர் என்ன பண்ணுறவராக இருக்கிறாரு? உனக்கு கிருபை புரிகிறவராக இருக்கிறார். உன்னுடைய பாவங்களையும் உன்னுடைய அக்கிரமங்களையும் உன்னுடைய அநியாயங்களையும் உனக்கு தேவையில்லாத காரியங்களையும் நீ உன்னை விட்டு விலக்கும் போது, உன்னை விட்டு விலக்கி நீ ஆண்டவருக்கு முன்பாக உன்னை ஒப்பு கொடுத்து உன்னை தாழ்த்தி நீ அவரை நோக்கி கூப்பிடும்போது அந்த நீதியுள்ள நியாயாதிபதி உன்னை உண்மையாகவே நியாயம் தீர்க்கும்போது உனக்கு இரக்கமும் கிருபையும் கிடைக்க செய்கிறவராக இருக்கிறார். அந்த இரக்கமும் கிருபையும் யாருக்கு தான் கிடைக்கும்? யார் யாரெல்லாம் பாவங்களை உணர்ந்து அதற்காக மனம் வருந்தி தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு தாங்கள் தவறாக வாழ்கின்ற வாழ்க்கையை விட்டு விலகி தேவனுடைய சித்தத்துக்கு தங்களை நேர்முகப்படுத்தி தங்கள் வாழ்க்கையை அவருக்காக யார் வாழ்கிறார்களோ அவர்களுக்கு தேவனுடைய இரக்கமும் கிருபையும் உண்டு. உனக்கு நியாய தீர்ப்பு உண்டு. இங்கே யாரும் நியாய தீர்ப்பை விட்டு என்ன பண்ண முடியாது, எஸ்கேப் ஆக முடியாது. உனக்கு நியாய தீர்ப்பு உண்டு. உனக்கு நியாய தீர்ப்பு கண்டிப்பாக உண்டு. அது நீ கண்டிப்பாக எதிர்கொண்டு தான் ஆக வேண்டும். ஆனாலும் நீ அவரிடத்தில் இரக்கம் கிருபையும் பெற்ற அவருடைய பிள்ளையாக இருந்தால் அவர் வாழ்க்கையை புதுப்பித்து தருகிறவர் இருக்கிறார். ஆகவே இந்த வருஷத்தில் இந்த தேவனை கர்த்தர் நடுவில் இருக்கிறார். நீ படிச்சினாக்கா நீ யோசிக்க வேண்டும், உண்மையாலுமே இந்த தேவனை கர்த்தர் நடுவில் இருக்கிறாரா? அதற்கு உனக்கு தகுதி இருக்குதா? அதுக்கு உனக்கு அந்தஸ்து இருக்குதா? அதுக்கு உனக்கு பாவ மன்னிப்பு இருக்குதா? நீ தேவனுடைய பிள்ளையா? நீ வாசிக்கலாம் இதை. உன் தேவனை கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அந்த செப்பனியா 1, 2, 3 போய் படிச்சு பாருங்க. அந்த 3வது அதிகாரத்தில் 15வது வசனத்துலேருந்து அவர் சொல்றாரு, அந்த நாட்டில் இருந்த ஏழைகள் எளியவர்கள் தேவனை தேடினவர்களுக்கு அவர் நடுவில் இருந்தார். அங்கிருந்து அக்கிரமக்காரர் நடுவில் இல்லை, பாவிகளுடைய நடுவில் இல்லை, பொல்லாதவர்கள் நடுவில் இல்லை. யாருடைய நடுவில் இருந்தார்? ஏழையும் எளிமையும் ஒன்றுக்கு உதவி இல்லாதவள் என்று அங்கே யாரால் அந்த நாட்டு ராஜாவில் தள்ளப்பட்டானோ அவர்கள் நடுவில் தான் அந்த தேவன் என்ன பண்ணார்? இருக்கிறவராக இருந்தார். ஏன்னா அவங்க தான் என்னவா இருந்தாங்க? உண்மையும் உத்தவமாக இருந்தாங்க. அவர்கள் நடுவில் தேவன் இருந்தார். இன்னைக்கு உன்னுடைய நடுவில் தேவன் இருக்கணும்னாக்கா நீ கொண்டு போய் உன் வீட்டில் ஆணி அடித்து மாட்டிக்கலாம், ஃபோட்டோ எடுத்து கொண்டு ஃபோனில் வச்சுக்கலாம். என்ன, நீ தினைக்கும் கூட படிக்கலாம் உன் தேவன் உன் நடுவில் இருக்கிறார் என்று. ஆனால் உன் தேவன் உன் நடுவில் இருக்க வேண்டும் என்றால் நீ என்ன பண்ணணும்? தினமும் யாரும் நீதிமான் யார் இருக்கீங்களா? யாரும் நீதிமான் இருந்தால் சொல்லிடுங்க. நான் உங்களை வேற கோச்சிக்க வைக்க போகிறேன். நான்லாம் நீதிமானே, ஏன் என்கிட்ட வந்து இப்படி பேசுகிறேன் அப்படின்ட்டு தான். அப்படி நீ செய்யும்போது ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நான் உன் நடுவில் இருக்கிறேன். நான் அப்படி நீ செய்யும்போது தான் என்னுடைய வல்லமை உன்னில் விலகும். என்னுடைய வல்லமை உன்னில் விலக வேண்டும் என்றால் நீ எப்படி இருக்கணும்? பரிசுத்தமாக இருக்கணும். நீ பண்ணுற குசும்பெல்லாம் பண்ணிட்டு கூத்தடிச்சுட்டு வந்துட்டு என் தேவன் என் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமை செய்வார், அவர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பார், என்னென்ன ரட்சிப்பாரா?
கிடையாது. இந்த வருஷம் இந்த வசனம் நீ உன்னை சோதித்தறிவதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. வருஷா வருஷம் நிறைய ஊரில் கொடுப்பாங்க. நிறைய இதில் நீ வற்றாத நீரூற்றாக இருப்பாய், உன் அலகத்தில் சமாதானமும் ஒரு அரண்மனைக்குள் அதுவும் இதுவும் இருக்குன்னு சொல்லுவாங்க. நான் அதெல்லாம் சொல்ல மாட்டேன். நான் உன் தேவனாய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறாரா அதை நீ முதல்ல யோசித்துக்கோ. அந்த கதைலாம் சொல்லாத, எனக்கு சொல்லாத, எனக்கு பேசாத, எனக்கு ஆமேன்னு சொல்லாத, அல்லலையும் சொல்லாத. உன் தேவன் இந்த தேவன் என்றுள்ள சதா காலம் நமது தேவன் உன்னில் இருக்க வேண்டும் என்றால் உன்னில் முதல்ல என்ன இருக்கக்கூடாது? பாவம் இருக்கக்கூடாது, பெருமை இருக்கக்கூடாது, மேட்டியம் இருக்கக்கூடாது. அதெல்லாம் இல்லைன்னு அதான் என்ன பண்ண இருக்கிறார் இந்த தேவன். பாவிக்கிட்ட அவருடைய வல்லமை விளங்குமாயா? நீ பாவியா இருக்க, நீ ஒன்றத்துக்கு உதவாதான இருக்க, நீ பொறுக்கியா இருக்க, நீ திருடனா இருக்க, நீ வன்கணனா இருக்க, அவருடைய வல்லமை விளங்குமா? அவருடைய வல்லமை உடையில விளங்க முடியுமா? முடியாதா? முடியாது. அப்போ உன் தேவன் உன் நடுவில் இருக்கிறார் என்றால், உன் தேவன் உன் நடுவில் இருக்க வேண்டும் என்றால் நீ எப்படி இருக்க வேண்டும் என்று யோசித்துக்கோ. அவர் ரட்சிக்கிற தேவன் தான். அவர் ரட்சிக்காதபடி அவர் கை குறுகி போனதில்லை. ஆனால் உன்னுடைய குசும்பு என்னவா இருக்குது? நீளமா இருக்குது. குசும்பு குறைச்சிக்கோ. இந்த வருஷத்தில் உன்னுடைய டெஸ்ட் பண்ண. இந்த வருஷத்தில் 2025 இந்த வசனத்தை படிக்கும்போது ஒவ்வொரு நாளும் நீ அதை தெரிஞ்சுக்கணும். என்ன அதுதான் நீ பண்ண வேண்டிய ஒரு காரியம். சரியா? அவர் உன் பேரில் மகிழ்ந்து சந்தோஷமாக மகிழ வேண்டும் என்றால் யோபு போல் அவர் உன்னை பற்றி சொல்லணும்னு நினச்சினாக்கா நீ யாராக இருக்கணும்? யோபு போல உன்னை பற்றி ஆண்டவர் சாட்சி கொடுக்கணும்னு நீ யாராக தான் இருக்கணும்? நீ யோபுவாக தான் இருக்கணும். புரியுதா? நீ ஆக்கானா இருந்துக்கிட்டு யோபு போல எனக்கு ஆண்டவர் சந்தோஷமாக மகிழணும் அப்படின்னு சொல்ல நடக்குமா? அப்போ இன்னைக்கு நான் கொடுத்துருக்க வசனம் உனக்கு இது ஆசீர்வாதமாகுமா, இது உனக்கு சாபமாகுமான்னு நீ தான் பார்த்துக்கணும். ஆனால் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், ஆசீர்வாதத்தை சாபத்தையும் நான் வைக்கிறேன், நீ எதை வேணுமோ நீ எடுத்துக்கோ. ஏன்னா இந்த தேவன் உன்மேல் அன்பாக இருக்கிற தேவன். என்ன அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுகிறார். நீ உண்மையாக இருந்தா, நீ நேர்மையாக இருந்தா, நீ அவருக்கு பிடித்த பிள்ளையாக இருந்தாக்கா ஆண்டவர் என்ன பண்ணுகிறவராக ஒன்றா வழி நடத்துகிறவராக இருக்கிறார். உன்னை கம்பீரித்து களி கூர்ந்து உன்னை மகிழ்கிறவராக இருக்கிறார். அப்போ உன் தேவனாக கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார் அப்படின்னு நீ சொல்கிறனாக்கா சும்மா வீட்டில் போய் சொல்லிக்கிட்டு அதை மாட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு என்ன செய்யணுமோ அது என்ன பண்ணி ஆகணும்? எனக்கு பிரியமானதை செய்ய உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றும் தாரும் தெய்வமே, நீரே தேவன், உம் நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே, செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. ஆமாம், இந்த வருஷத்துக்கான வாக்குத்தத்த வசனம் அது உன்னை ஒன்று பட்சிக்கும், இல்லைன்ற உன்னை சிச்சிக்கும். உன்னை பட்சிக்குமா சிச்சிக்குமான்ற நீ தான் அந்த முடிவு பண்ணிக்கணும். இதை வச்சுக்கிட்டு நீ என்ன பண்ண முடியாது. இன்னைக்கு இந்த வருஷத்தில் உன் மனசாட்சிக்கு மனசாட்சியோட பாவம் செய்ய முடியாது. புரியுதா? உன் மனசாட்சியோட நீ இந்த வசனத்தை உன்னுடைய வீட்டில் வச்சுக்கிட்டு நீ என்ன பண்ண முடியாது? பாவம் செய்ய முடியாது.
உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் இருக்கணும் அப்படின்னாக்கா, உன்னை ரட்சிக்கணும் அப்படின்னாக்கா, உன்னை வாழ்த்தணும் அப்படின்னாக்கா, உன்னை வாழ்க்கையில் மேன்மைப்படுத்தணும் அப்படின்னாக்கா, நீ தான் அதை பார்க்கணும். தாவீது சென்ற இடத்திலெல்லாம் தேவன் அவனை காப்பாற்றினார். புரியுதா? தாவீதை போன்ற கர்த்தருடைய மனதுக்கு பிரியமானவன் எவனும் இல்லை. தாவீது இருந்திருந்தான்னாக்கா அத்தனை பேர்த்தில் அவன் சின்ன பையன். அப்போ ஒன்றால் இருக்க முடியும். ஆனால் உனக்கு அதை ட்ரை பண்ணணுன்ற மனசு வேணும். எல்லாம் முட்டி போடு. வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாய கர்த்தரின் கண்கள் உன்மேல் வைக்கப்பட்டிருந்தது. அது நீங்கள் எத்தனை பேர் அறிந்தீர்களோ தெரியாது. அதை அறிந்தவர்கள், அதை அனுபவித்தவர்கள், ஆசீர்வாதம் பெற்றவர்களுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த வருஷமும் உன் தேவனாய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் சும்மா எல்லா இடத்துலையும் இருக்கிறவர் கிடையாது. அது உங்களுக்குலாம் தெரியும். அவர் என்னது சேரு பெண்களும் கேரா பெண்களும் அப்படி மோப்பொருள் அவர் இடைவிடாமல் பரிசுத்தர் 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 என்று துதித்து கொண்டிருக்கிறார்கள். நீ உன் வீட்டு ரெஃப்ரிஜரேட்டர்லையோ இல்லை உன் வீட்டு லிவிங் ரூம்லையோ எங்கேயோ இது பண்ணி வச்சுட்டுனாக்கா தேவனாக கர்த்தர் நடுவில் இருக்கிறான்னு அர்த்தமா இல்லை. அதற்கான காரியத்தை நீ என்ன பண்ண வேண்டும்? இந்த நிமிடத்தில் இருந்து செய்ய அந்த தேவன் உனக்கு கற்றுத்தர வல்ல தேவனாக இருக்கின்றார். அவரே பிடித்துக்கொள். எல்லா நம்மை குறித்து காரணம் பரமத்தகப்பனை தேவாதி தேவனை கர்த்தாதி கர்த்தாவை ராஜேந்திராஜாவை நீர் எங்கள் நடுவில் இருக்கிற தேவனாக இருக்கிறீர் என்று உம்முடைய தீர்க்கதரிசியாக செப்பனியா மூலம் சொல்லியிருக்கிற சுவாமி. அந்த செப்பனியா சுவாமி மக்களை மனம் திரும்ப சொல்லி பாவத்திலிருந்து வெளியில் வர சொல்லி நீதி செய்ய சொல்லி உமக்கு தங்களை ஒப்பு கொடுக்க சொல்லி அலைஞ்சா சுவாமி. இஸ்ரவேல் யூதா தேசம் முழுவதும் சுற்றி அலைந்து சொன்னா சுவாமி. அதை கேட்டவர்கள் உங்களுடைய பிரசனத்தை உணர்ந்தார்கள் சுவாமி. இது வந்து புது வருஷத்தில் கூட சுவாமி நாங்கள் உங்களுடைய பிரசனத்தை உணரத்தக்கதாக எங்கள் தேவனாய கர்த்தராகிய நீர் எங்களோட இருக்கத்தக்கதாக சுவாமி நாங்கள் உங்களுக்கு பிரியமானதை செய்ய நீர் எங்களுக்கு கற்றுத்தர வேண்டும் என்று எங்கள் அருமனார் இயேசு கிறிஸ்து மூலமாக வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.